கோவை அருகே உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த பெண் யானையின் வயிற்றில் பிளாஸ்டிக் கவர்கள் இருப்பது பிரேத பரிசோதனையின் மூலம் தெரிய வந்திருக்கின்றது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு நம்மோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரசாந்த். தற்பொழுது இந்த பிரேத பரிசோதனையில் அதிர்ச்சி தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இது குறித்து முழுமையா நீங்க விளக்குங்க. மோகன், கோவை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள பகுதிகளில் அதிகமாக யானைகள் வலசை செல்லக்கூடிய பகுதி. குறிப்பாக இங்கிருந்து செல்லக்கூடிய யானைகள் கேரளா வழியாக பல்வேறு தலங்களுக்கு சென்று மீண்டும் தமிழகம் தரக்கூடிய நிகழ்வுலாம் அவ்வப்போது அந்த காலகட்ட பருவ காலங்களுக்கு ஏற்றவாறு உணவை தேடி வரக்கூடிய நிகழ்வுலாம் இருக்கிறது. இந்த நிலையில் ஒரு கட்டத்தில் யானை மனித மோதல்களால் இந்த இறப்பு சம்பவம் ஏற்படலாம். அதே போல் தண்டவாளத்தில் ரயில்கள் செல்லும் பொழுது மோதி இறப்பு சம்பவம் நடைபெற்ற காலங்கள்லாம் நாம் கேட்டிருப்போம், யானை உயிரிழப்பு சம்பவம். ஆனால் காடுகளிலிருந்து வெளியே இருந்து உணவை அங்கு உட்கொள்ளாமல் வெளியே வந்து புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்கள் இருக்கக்கூடிய மக்கள் கொட்டக்கூடிய அந்த குப்பைகள் இருக்கக்கூடிய ஒன்று சாப்பிடும்பொழுது அதில் உள்ள பிளாஸ்டிக் கழிவுகள் உட்கொள்ளக்கூடிய யானைகள் இறந்துக்கூடிய சம்பவங்கள் என்பது அதிகரிக்கக்கூடிய நிகழ்வு என்பது இருக்கிறது. கடந்த மாதம் நாம் நியூஸ் 7 தமிழ் சார்பாக ஒரு கலாய்வு மேற்கொண்டு அதற்கு ஒரு வீடியோ ஆதாரங்களோடு காட்சிகள் மற்றும் உரிய சமூக ஆர்வலர் மற்றும் மன ஆர்வலோடு கருத்துக்களோடு நாம் நேரலை செய்திருந்தோம். குறிப்பாக முதுமலை வனப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சாலையில் பீர் பாட்டிலோடு அந்த குட்டி யானை வந்து எடுத்து கையில் விளையாண்டுட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துருந்தோம். ஒரு சம்பவ காட்சிகளோடு விளக்கியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் மசனகுடி பகுதிகளில் அதுவும் சுற்றுலா பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குப்பை கூலங்களில் பார்த்தீங்கன்னா யானைகள் போய் இரவு நேரங்களில் அந்த குப்பைகளில் போய் உணவு தேடக்கூடிய காட்சிகளாம் நாம் பார்த்துருந்தோம். இதுக்கு அதிர்ச்சி சம்பவமாக இருந்தாலும் கூட இதை தடுப்பதற்காக நாம் அன்றே வனத்துறை அதிகாரிகளோடு விளக்கம் கேட்டு செய்தி ஒளிபரப்பியிருந்தோம். இதை தடுப்பதற்கு புறநகர் பகுதிகளில் ஒளிபெருக்கி மூலமாக குப்பைகள் கொட்டக்கூடாது என்று வலியுறுத்தியிருக்கோம். அங்கே இருக்கக்கூடிய ஊராட்சி நிர்வாகங்களுக்கு குறிப்பாக நேரடியாக சென்று வலியுறுத்தியிருக்கிறோம் என்று வனத்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கடந்த 5 நாட்களாக கோவையில் இதை உறுதிப்படுத்தும் விதமாக 5 நாட்களுக்கு முன்பாக ஒரு யானை வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு ஒரு பெண் யானை இருந்தது. அந்த பெண் யானையின் 5 நாட்களாக சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் அதை நேற்று மாலை இறந்த சூழலில் அதை பிரேத பரிசோதனை செய்யும் பொழுது அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி யானை 15 மாத குட்டி யானை என்பது இருந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதோட இறைப்பையில் பார்த்தீங்கன்னா முழுவதுமாக பிளாஸ்டிக் கழிவுகள் இருப்பது சம்பவம் என்பது தற்போது சமூக வலைதளங்களில் அந்த ஃபோட்டோக்கள் என்பது ஒரு பேரதிர்ச்சிக்கூடிய ஒரு காட்சியாக பார்க்கக்கூடிய நிகழ்வு என்பது ஏற்பட்டிருக்கு. இது குறித்து பேசுவதற்காக மோகன் சார் அவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். இப்போ இந்த புகைப்படம் என்பது மிகப்பெரிய ஒரு வைரலாக இருக்கக்கூடிய நிகழ்வு இருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு காலகட்டம் நம்ம பல்வேறு தளங்களை விவாதிச்சிருக்கோம். அதாவது இந்த பல்வேறு காடுகள் இருக்கக்கூடிய யானைகள் உணவு தேடி இப்படி ஒரு ஊரக பகுதிகளில் குப்பைகளை தேடுவதற்கு இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுவதற்கான காரணம் என்னவா இருக்கு நினைக்கிறீங்க? இப்போது யானைகள் வந்து அதற்கான உணவு வந்து காடுகளில் இயற்கையாக கிடைக்கக்கூடிய உணவுகள் வந்து இப்போது முன்ன மாதிரி இல்லை. இந்த மாறி வரும் சூழலில் இந்த உணவு தேடி அது வந்து அந்த காடுகளை விட்டு வெளியில் வர வேண்டிய சூழல் இருக்குது. அதுவும் இல்லாமல் இது காடுகளை ஒட்டியே வந்து அதுக்கு தேவையான பயிர்கள் அதெல்லாம் பயிரிடும்போது அங்கேயும் வருது. காடுகளை ஒட்டி இப்போ இந்த குப்பை கிடங்கும் உள்ளது. குப்பை கிடங்குல அதுக்கு உணவு ஈஸியாக கிடைக்கும். அங்கே வந்தோன்னா உணவு கிடைக்கும். அப்போ அதோடு சேர்ந்து அந்த பிளாஸ்டிக்கும் உட்கொள்ள வேண்டிய சூழல் நிலவுது. இப்போ நம்ம வந்து அங்கே குப்பை கிடங்கு கொண்டு போய் வனத்து ஓரமாக போட்டது தான் வந்து மிகப்பெரிய தவறாக இருக்குது. இந்த சம்பவத்து மருதமலையில் நடந்ததில் அங்கேயே ஒரு குப்பை கிடங்கு இருக்குது பக்கத்துலேயே. சார், இப்போ குறிப்பாக இது ஏற்கனவே இது இப்போ அதாவது காடுகளில் அதற்கு தேவையான உணவுகளை இல்லாத சூழலில் தான் அப்படி வெளியே வந்து புறநகர் பகுதியில் குப்பைகளை கிளறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இது யாருக்கு பொறுப்பேற்பது சார்? ஏன்னா யானைகளுக்கு சமீப காலமாக மனித மோதல்களில் இருந்தக்கூடிய சமூகங்கள்லாம் பல்வேறு தலைவர் விவாதிக்கப்பட்டாலும் இது போன்ற சமூகங்கள் இப்போ சமீப காலம் அதிகரிக்கக்கூடிய நிகழ்வு என்பது இருக்குது. இதுக்கு யார் பொறுப்பேற்பது?
இதற்கு வந்து நம்ம உள்ளாட்சி அமைப்புகள் தான் இதுக்கு முக்கியம். குப்பை மேலாண்மைங்கிறது வந்து உள்ளாட்சி சம்மந்தப்பட்டது. அவர்கள் தான் இதில் அவர்கள் செய்த தவறை வந்து உணர்ந்து அதை வந்து மாற்றிக்கொள்ளணும். வீடுதோறும் போய் குப்பையை கலெக்ட் பண்ணணும், அதை ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும். அப்புறம் குப்பை கிடங்கு வந்து வனத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் அமைக்கக்கூடாது. வனத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி அமைச்சிருந்தாங்கன்னா யானை வந்து அங்கே சாப்பிடாது. ஸோ அந்த மாதிரி இடங்களை தேர்ந்தெடுத்து அமைக்கணும். இப்போது வந்து நகர வளர்ச்சிங்கிற பேரில் வந்து அனுமதி கொடுத்துட்டே வராங்க, நகரம் பெருகிட்டே போகுது. அப்போது வந்து அதுக்கு தேவையான குப்பை கிடங்கு வசதிகளும் ஏற்படுத்தி தரணும். குப்பை மேலாண்மை, அப்புறம் வந்து இந்த இது நம்ம கழிவுநீர் மேலாண்மைக்கான இடங்கள் எல்லாத்தையும் வைக்கணும். அது வந்து வனத்தை ஒட்டி வைக்காமல் சென்சிட்டிவாக, எக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ்னு சொல்லுவோம் அந்த பகுதிகள் எல்லாமே, அங்கே வைக்காமல் அதை விட்டு தள்ளி ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி வச்சுருந்தாங்கன்னா இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படாது. தற்போது மோகன் நம்ம இணைப்பில் வந்து சுற்றுச்சூழல் ஆர்வலர் ஓசை காளிதாஸ் இணைப்பில் வந்திருக்காரு. சார் வணக்கம் சார், கேட்குதுங்களா? வணக்கங்க. 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 காளிதாஸ் சார், நம்ம கோவிலேருந்து தான் பிரசாந்த் பேசுகிறேன். ஆக்சுவலாக கடந்த மாதம் நம்ம நேரலையில் ஒளிபரப்பியிருந்தோம். நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க, அதாவது ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய குப்பை மேலாண்மையை சரிவர கவனிக்காதன் காரணமாக தான் இது போன்ற சம்பவங்கள் அதிகமாக இருக்கிறதுன்றதை சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? நிச்சயமா பெரிய அதிர்ச்சியும் ஒரு கோபமும் தான் வருதுங்க. அதாவது திரும்ப திரும்ப வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம். மாவட்ட ஆட்சியர்கிட்ட கூட நம்ம வந்து விண்ணப்பம் கொடுத்துருக்கோம், காட்டை ஒட்டி எந்த குப்பைகளும் கொட்டக்கூடாதுன்ட்டு. ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து முனிசிபல் ஆக்ட், உள்ளாட்சி சட்டங்கள் வந்து குப்பையை எங்கேயுமே வெளியே கொட்டக்கூடாதுன்னு தான் சட்டம் சொல்லுது. ஆனாலும் இதை மீறி கொட்டப்பட்டு வருவது வந்து ஒரு அநாகரிகமான செயல். அதுக்கு வந்து ஒரு பேருயிர் இப்ப பலியாகி இருக்குது. இந்த யானை இங்க இறந்ததுனால நமக்கு தெரியுது. ஆனா இது மாதிரி எத்தனை யானைகள் எங்க இறந்து போகுது, இறந்து போன யானைகளுக்கு இதுக்குமான தருது, மற்ற உயிரினங்கள் எத்தனை இப்படி செத்து போகுதுங்கிறது நமக்கு தெரியாது. ஆகவே இது வந்து முதல்ல வந்து கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டு உடனடியாக காட்டை ஒட்டி, இங்க மட்டும் கிடையாது, தமிழகத்தில் எந்த இடத்திலும் காட்டை ஒட்டி உள்ளாட்சி அமைப்புகளால் குப்பை கொட்டுகிற அந்த செயலை வந்து நிறுத்தணுங்க. உடனடியாக நிறுத்தலைன்னா அதாவது இந்திய காட்டுயிர்கள் சட்டப்படி காட்டுயிர்களுக்கு ஊறு விளைவிப்பது வந்து தவறுங்க, யார் பண்ணாலும். அப்ப உள்ளாட்சிகள் இந்த சட்டத்துக்கு எதிராக செயல்படுவதாக சொல்லி அவங்களும் அதுக்காக அவங்களுக்கு எதிராக தான் வழக்கு தொடுக்கணுங்க. அப்புறம் மாவட்ட நிர்வாகம் இதுல மிக கவனம் எடுத்து இதை வந்து நம்ம உடனடியாக எங்கேயும் குப்பை இல்லாமல், குப்பை கொட்டாமல் தடுக்கணுங்க, நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் இந்த செய்தி நமக்கு சொல்லுது. ஒரு பெரிய உயிரை இழந்திருக்கிறோம், வயிற்றுக்குள்ள ஒரு குட்டி இருக்குது, ஒரு குட்டி பரிதவிச்சிட்டு இருக்குது, இப்படி ஒரு பரிதாபமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோங்க. இதுக்கு வந்து அது வயிற்றிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த குப்பைகளே வந்து சான்றா இருக்குது. இவ்வளவு பெரிய ஒரு அநாகரிக செயலை நாம் செய்திருக்கோம். இதற்காக உள்ளாட்சி அமைப்புகள் உண்மையிலே வெற்றி தலை குடியணும். இனிமேலாவது செய்யாமல் தடுக்கணுங்க, பாதுகாக்கணுங்க. அதே மட்டுமல்ல சார், இந்த ஊரக பகுதிகளில் வனத்துறை சார்பாகவும் அல்லது தமிழக அரசு சார்பாகவும் போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? அது அவசியமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? விழிப்புணர்வு, குப்பை போடக்கூடாதுங்கிறதுக்கு யாருக்கும் விழிப்புணர்வே தேவையில்லைங்க. அது ஒரு அநாகரிகமான செயலா எல்லாரும் உணரணும். அதுக்கு தனியா விழிப்புணர்வு. இது வந்து அக்கறையற்ற தன்மை தான் இங்க நடக்குது. இது விழிப்புணர்வு தேவையில்லை, என்ஃபோர்ஸ்மெண்ட் தான் தேவை. அதுக்கு வந்து இது போடுவது தடுக்கக்கூடிய நடைமுறைகளை உருவாக்கணும். இது வந்து தெரியாமல, அதாவது இது தவறு என்று தெரியாமல் யாரும் போடுவதில்லைங்க. எல்லாருக்கும் அது தவறுன்னு தெரியும், அது அநாகரிகம்னு தெரியும், ஆனா போடுறாங்க. அப்படின்னா அவங்க மீது நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இது தடுத்து நிறுத்தணுங்க. நடவடிக்கை எடுப்பதற்கான வேலைகளை தான் வனத்துறையோடு மற்ற துறைகளும் சேர்ந்து இது பண்ணணுங்க. அது மட்டும் இல்லாமல் இது போன்ற சம்பவங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட யானைகள் அதனுடைய வாழ்விடங்களிலிருந்து வெளியே வராமல் தடுப்பதற்கான என்ன மாதிரியான முயற்சிகளை வனத்துறை எடுக்கும்னு நினைக்கிறீங்க? யானைகளை பொறுத்தளவுங்க அது ஒரு நீண்ட காலமா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். யானைகள் சில இடங்கள்ல போகாம போயாகணும், சில இடங்களுக்கு வரக்கூடாது. யானைகள் கட்டாயமாக போக வேண்டிய பாதைகள் இருக்குதுங்க. அந்த பாதைகள் எங்கெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கிறதோ, மறிக்கப்பட்டிருக்கிறதோ அதுல யானை போவதற்கு வழி வைக்கணும்.
அப்படி போகிறதுக்கு வழிவகுத்தோம்னாதான் யானை எங்கெல்லாம் வரக்கூடாதோ அங்க வராமல் தடுக்கணும். இது ரெண்டுமே தரணும். சில இடங்களுக்கு யானை போகாம இருக்கக்கூடாது, சில இடங்களுக்கு யானை வரக்கூடாது. இந்த யானை வரக்கூடாத இடங்களுக்கு தடுப்பதற்கு இப்ப பல்வேறு முயற்சிகளை வனத்துறை செய்துட்டு இருக்குங்க. முதல்ல அகழி வெட்டினாங்க. இப்ப கூட கோயம்புத்தூர்ல முதல்வர் அறிவிச்சிருக்காரு, அங்க ஒரு நல்ல தடிமனான மின்வேலிகள் அமைப்பதற்கெல்லாம் முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்குங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும். இன்னொரு பக்கம் யானை போவதற்கு எங்கெல்லாம் தடை இருக்கிறதோ அந்த தடையை நீக்கணும். புதிதாக எந்த தடையும் வராம தடுக்கணும். இப்ப புதிதாக எலிபென்ட் காரிடார், அந்த வலசை பாதைகளுக்கான பாரம்பரிய வலசை பாதைகளுக்கு புதுசா நீதிமன்ற உத்தரவுப்படி அதுக்கான குழுக்கள் அமைக்கப்பட்டு அந்த குழுக்கள் 42 யானைகளுடைய குறுகிய வலசை பாதைகளை அரசுக்கு பரிந்துரை செய்திருக்குங்க. அந்த 42 பரிந்துரைகளையும் ஏற்று அவற்றை முதல்ல வலசை பாதைகளாக அரசு அறிவிக்கணும். அவற்றை காப்பாற்றுவதற்கான அந்த வலசை பாதைகளை மீட்பதற்கான முயற்சி உடனடியாக செய்யணும். இதெல்லாம் செய்யும் போதுதான் யானைகள் இப்படி காட்டை விட்டு வெளியே வராமல் ஊருக்குள் வராமல் தடுக்க முடியும். அப்படி தடுப்பதற்கான முயற்சியை அரசு முன் உடனடியாக செய்யணும். அப்படி செய்வதுதான் யானைகளுக்கும் நல்லது, மனிதர்களுக்கும் நல்லது. இது உடனடியாக செய்யணும். அதை நிச்சயமா சார், இணைப்பில் உங்கள் கருத்துக்களை பயன்படுத்தி மிக்க நன்றி சார். சார் வணக்கம். அதே போல் இப்போ இந்த வலசை பாதை தடுக்கப்படுவதன் காரணமாக தான் இது போன்ற உணவை தேடி ஊருக்குள்ள குப்பைகள் உணவுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இது எங்கே அந்த பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? வலசைப்பாதை அங்கே மருதமலை ஒரு வலசைப்பாதை தான். அங்கே மருதமலை அடிவாரங்கிறது யானைகள் அடிக்கடி நீங்கள் பார்க்கலாம். அப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடைகள், அங்கே இருக்கக்கூடிய உணவு விடுதிகள், மற்ற தங்கும் விடுதிகள் இதெல்லாம் இருக்குது, நிறைய இருக்காங்க. ஸோ அதிலிருந்து வரக்கூடிய குப்பைகளை தேடி தான் இந்த யானை வந்திருக்கு. அந்த பெரும்பாலான குப்பைகள் அங்கே நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன் இருக்குது பாருங்கள், அங்கே கல்யாணம் நடக்கும், அந்த மாதிரி அந்த குப்பைகள்லாம் தான் கொண்டு போய் அங்கே போட்டு வச்சுருந்தாங்க அந்த சோமியம்பாளையம் பஞ்சாயத்து டம்பியார்டில். அந்த குப்பையை தான் அது அந்த உணவு மீதத்தை தான் தேடி தான் அந்த யானை சாப்பிட்றதுக்கு அங்கே வருது. ஸோ அந்த குப்பையை அங்கே வைக்கக்கூடாது. வலசை பாதையில் இருக்கக்கூடிய இந்த கடை இந்த தங்கும் விடுதிகள் இதெல்லாமே அகற்றணும். இப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லிட்டேன். இது போல் பல இடங்களில் இந்த வலசை பாதைகள் மறைக்கப்பட்டிருக்கு. இந்த மருதமலை ஒரு உதாரணம். இதே போல் கல்லாரில் பார்த்தீங்கன்னா அது ஒரு உதாரணம். அந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. வலசை பாதைகளும் ஒரு முக்கியமான காரணம் தான். இது போர்க்கால நடவடிக்கையாக அரசு என்ன மாதிரி விஷயங்களை செய்யணும், வனத்துறை என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும், இது போன்ற சமூகங்கள் இனி நடக்கப்படாமல் இருக்கிறதுக்காக இது போன்ற புகைப்படத்தை இனிமேல் பார்க்கவே கூடாதுப்பா அப்படின்ற ஒரு நினைப்பு எல்லாத்துக்கும் சோஷியல் மீடியாவில் வந்துருச்சு. எப்படிப்பா இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? சரி, இதில் வனத்துறைக்கான ரோல் வலசை பாதையை மீட்பதற்கு அவங்க தான் நடவடிக்கை எடுக்கணும். வனத்துறை முக்கிய பங்கு அதில் அவங்களுக்கு தான் இருக்குது. யானைகளை காப்பாற்றணுன்னா வலசை பாதைகள் முக்கியம். அப்போ வலசை பாதைகளை மீட்கணும். அது இந்த குப்பை மேலாண்மைங்கிறது உள்ளாட்சிகளோட பொறுப்பு. மாவட்ட மற்றும் அங்கே இருக்கக்கூடிய அந்த லோக்கல் பஞ்சாயத்து அவங்களோட பொறுப்பு. அவங்க இது சீர் செய்யாமல் இதற்கு தீர்வே கிடையாது. எல்லா உள்ளாட்சிகளும் தங்களோட குப்பை மேலாண்மையை மேலும் மேம்படுத்தணும். அந்த மாதிரி முக்கியமாக மலைகளை ஒட்டி இருக்கக்கூடிய ஹாக்கா பகுதின்னு சொல்லுவோம். ஹாக்காங்கிறதே இக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ்னு ஒரு பேசிஸில் தான் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஹில் ஏரியா கன்சர்வேஷன் அத்தாரிட்டி அது பேர். அது ஹில் ஏரியா கிளியரிங் அத்தாரிட்டி மாதிரி அங்கே எல்லா நடவடிக்கைகளுக்கும் அனுமதி கொடுத்துட்ருக்கு. அது கிளியரிங் அத்தாரிட்டியிலேருந்து எப்போ கன்சர்வேஷன் அத்தாரிட்டியாக மாறுங்கிறது தான் எங்கள் கேள்வி. நன்றி சார். அதாவது மோகன்ராஜ், நீங்களே கேட்டுப்பீங்க, அதாவது சமூக ஆர்வலர்களும் மற்றும் மனத ஆர்வலர்லாம் சொல்கிறதுல என்ன அர்த்தம்னா, குப்பை மேலாண்மை லோக்கல் பாடியில் இருக்கக்கூடிய குப்பை மேலாண்மை சரிவர அந்த உள்ளாட்சி நிர்வாகிகள் கவனிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் யானைகள் வலசை பாதை தடுபடாமல் இருப்பதற்காக வனத்துறை தீவிரமான நடவடிக்கை கொண்டால் இது போன்ற சமூக நடைபெறாமல் இருப்பது என்பது வலியுறுத்துகிறாங்க. மோகன், விரிவான விவரங்களையும் வன ஆர்வலர்களின் கருத்துக்களையும் ஒருங்கிணைத்து பதிவு செய்ததற்காக நன்றி பிரசாந்த்.